என்ன ஆகுது அப்படின்னா, அதாவது எக்ஸ்ரேல தான் பார்த்து கண்டுபிடிக்கிறாங்க இல்லையா? இந்த உடம்புல வந்து இது இருக்குது, டியூபர்குலோசிஸ் அப்படிங்கிற சளி படிஞ்சிருக்கு, கொஞ்சம் கொஞ்சமாக நுரையீரல் சாப்பிட்டுருச்சு, நெஞ்சு பகுதியில் இருக்க ரிப்ஸ் எல்லாம் சாப்பிட்டுச்சுன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் சாப்பிடலாம் கிடையாது, அப்படிலாம் சாப்பிட்றாது எந்த கிருமியுமே. அதாவது சளியோடைய அதிகப்படியானது, அதாவது நுரையீரலையும் தாண்டி சளி வந்து அந்த முழுக்க அந்த நெஞ்சுக்கூட்டு பகுதியில் ஃபுல்லாக நிரம்பியிருக்கு. அந்த அளவுக்கு சளி வெளியேற்றத்தை தடை செஞ்சு வச்சுருக்காங்க. அது சளியோடைய மறைச்சி வச்சிருச்சு. என்னத்தை மறைச்சிருக்கு? அந்த ரிப்கேஜ் பகுதியையும் அந்த நுரையீரல் பகுதியையும் கழிவுகளால் மறைக்கப்பட்டிருக்கு. இப்போ கழிவுகளுடைய கலர் நிறம் தான் வந்து உங்களுக்கு அந்த மாதிரியான உறுப்புகள் பாதியாக தெரிகிறது, ரிப்கேஜ் பாதியாக தெரிகிறது, எல்லாமே கழிவுகளுடைய மறைப்பு தானே ஒழிய அந்த கிருமி வந்து தின்னுடலாம் இல்லை. அப்போ நான் மாத்திரை போட்டோன்னே திருப்பி வந்து ஒட்டிக்கிச்சா? கொஞ்சமாவது காமன் சென்ஸோட சொல்கிறானுங்களா என்னன்னு எனக்கு தெரியல. அப்போ இவங்களுக்கு மாத்திரை கொடுத்தவுடனே என்ன ஆகுது? அந்த முழுங்கின அதாவது மென்று தின்ன நுரையீரலையும் சாப்பிட்ட எலும்புகளையும் வந்து துப்பி ஒட்ட வச்சுக்கணுமா கிருமிகள். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, மாத்திரையை கொடுத்து ஆன்டிபயோட்டிக் கடுமையான வீரியமிக்க ரசாயன மருந்துகள் கொடுத்து அந்த துப்புரவு செய்ய வந்த கிருமிகளை அழித்த உடனே என்ன ஆகுதுன்னா, அந்த கழிவுகள், அந்த கிருமிகள் செத்து போயிடுச்சு, அந்த கழிவுகள் அப்படியே மாறிச்சு, அந்த கழிவுகள் எல்லாமே உருமாற்றம் ஆயிடுது. ரசாயன மருந்துகள்னால அந்த கழிவுகள் எல்லாம் உருமாற்றப்பட்டு திரும்பி உடம்பு பேக் பண்ணி ஒரு பலூன் மாதிரியான உறுப்பை கொடுத்து அந்த பேக் பண்ணி இவன் இப்போ விடமாட்டான், நம்ம என்ன பண்ணாலும் இவன் விடமாட்டான், இவன் இப்படித்தான் சொல்லி அது மேலே ஒரு பேக் பண்ணி தனியாக தூக்கி எடுத்து வச்சிருது உடல். இதுதான் நடக்குது. அதை பேக் பண்ணி திருப்பி இன்னொரு நாள் இன்னைக்காச்சும் நமக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது வெளியே இன்னைக்காச்சும் இந்த மனுஷன் திருந்தினானா அன்னைக்கு அவன் புரிஞ்சுக்குவான், திருந்தும்போது மாற்றலாம். இதுதான் வந்து அடுத்த நுரையீரல் சம்மந்தப்பட்ட கேன்சர் அப்படின்னு அதையும் அந்த பேக் பண்ணி வச்சு. இது மோசமான கழிவு, கிருமிகளே அழிச்சாச்சு. இதுக்கப்புறம் அடுத்த நிலையில் மோசமான, ஏன்னா ரசாயனமும் ஆட் ஆகிருக்கு இல்லையா? அப்போ இன்னும் மோசமான நிலைக்கு போயிடுச்சு, கடைசி நிலை இறுதி ஸ்டேஜுக்கு போயிடுச்சு. அப்போ இறுதி நிலையான மோசமான நிலைக்கு போனதை உடம்பு என்ன பண்ணிருக்கு? இது மற்ற உறுப்புகளை மற்ற உறுப்புகளையும் சேர்ந்து கெடுக்கும் அப்படின்னு சொல்லி அதை வந்து ஒரு அவுட்டர் ஒரு லேயர் கொடுத்து பேக் பண்ணி தனியாக வச்சிடும். அப்போ தான் பார்க்குறதுக்கு அந்த நுரையீரல் நல்லா ஆகிட்ட மாதிரியோ ரிப்கேஜ்லாம் சரியான மாதிரி ஒரு தோற்றத்தை ஆங்கில மருத்துவத்துக்கு காட்டும், மிஷினுக்கு காட்டும். ஆனால் அங்கே பேக் ஆகி உள்ளே வச்சுருக்கு. இதை ஒரு சில காலங்கள் நல்லா இருக்க மாதிரி இருக்குது, திரும்பவும் அதே நெஞ்சில் சளி தொந்தரவுகளும் திரும்பவும் இதே மாதிரியான பிரச்சனைகள் அவன் அவஸ்தைப்படும்போது திருப்பி அந்த சளியை டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது அவன் என்ன பண்ணுவான்னா, எக்ஸ்ரே எடுத்து பார்த்தா அந்த அளவுக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு அங்கே ஒரு கட்டி மாதிரி தெரியும். ஏன்னா பேக் பண்ணி வச்சிருக்கு இல்லையா உடம்பு. அப்போ நுரையீரலில் அந்த கட்டியோ இல்லை வேற எங்கேயா நெஞ்சுக்கூட்டு பகுதியில் அந்த ஒரு கட்டி மாதிரி பேக் பண்ணி வச்சிருக்கோம். அதை வந்து அவன் பார்த்துட்டு இதை டெஸ்ட் பண்ணணும்னு சொல்லி டெஸ்ட் பண்ணிட்டு தான் கீனி விட்டு அதை வடியை விட்டு அதை வந்து கேன்சர், நுரையீரல் கேன்சர் அப்படின்ட்டு ஒரு விஷயம் கொடுத்து கடைசியில் அதை ஆப்ரேஷன் பண்ணுறேன்னு சொல்லி ஆப்ரேஷன் பண்ணி அதை பண்ணி இதை பண்ணி அவனை கொண்டுடுறான். இதுதான் வந்து நடக்குது. இப்படி நடக்கிற ப்ராசஸில் இது ஒரு விதமான விஷயம். இப்போ இந்த இளம்பிள்ளைவாதம் அப்படிங்கிறது வந்து இந்த மாதிரி சளி தொந்தரவுகள் இந்த மாதிரி இது வந்து நான் உங்களுக்கு இந்த ஒரு எக்ஸாம்பிளாக சொன்னேன். உடல் வந்து எல்லாருக்குமே டியூபர்குலோசிஸ் காசநோய் தான் கொடுக்கும், எல்லாருக்குமே கேன்சர் தான் கொடுக்கும்லாம் கிடையாது. இது எல்லாமே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான உடல். எப்படி அப்படின்னா, இன்றைக்கி பார்த்துக்கிங்களா, தடுப்பூசி போட்டிருக்காங்கன்னா ஒரு 150 கோடி பேருக்கு போட்டிருக்காங்கன்னா 150 கோடி பேருக்குமேவா இதயம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை வருது? இல்லை 150 கோடிமே போட்டவுடனே இறந்துட்டாங்களா? அவங்கவுங்களோட உடலுடைய எதிர்ப்பு சக்தி திறனும் அவங்களுடைய வாழ்வியல் முறையையும் அந்த மருந்து வந்து அந்த மாதிரி அந்த உடம்புடைய தன்மை எப்படி இருக்குது, அதோடைய பராமரிப்பு பண்ணி எப்படி இருக்குது, எப்படி அவங்க இதுக்கு முன்னாடி அந்த உடம்பை வச்சுருந்தாங்களோ அதுக்கேற்ற மாதிரி அந்த தடுப்பூசி ரியாக்ட் பண்ணுது. ஏற்கனவே மிக மோசமான நிலையில் இருக்கிற உடம்பு, நிறைய ரசாயன மருந்துகள்னாலையும் இல்லை இயற்கை வாழ்வியலில் நிறைய தவறுகள் செய்கிறது, வேறு மாதிரியான கெட்ட பழக்கங்கள் இருக்கிற உடம்புக்கு இந்த தடுப்பூசி இல்லை அவங்க ஏற்கனவே அவங்க உடலில் வந்து சில மருந்துகள் வந்து ஒவ்வாமையாக இருக்கலாம். அப்படியான உடலுக்கு இந்த தடுப்பூசி என்ன பண்ணியிருக்கலாம், இமீடியட் அரெஸ்ட், கார்டியாக் அரெஸ்ட் கொடுத்துருக்கு. நிறைய பேர் போட்ட உடனே சில நாட்களில் இறந்துட்டாங்க, இல்லை போட்டு சில மணி நேரங்களில் இறந்துருக்காங்க. ஒரு சில பேர் 4 வருஷங்கள் கழித்து இறந்துருக்காங்க. ஒரு சில பேர் இறப்பு இல்லாமல் அதை விட கடுமையான உடல் சார்ந்த தொந்தரவுகள் ஏற்பட்டிருக்கு. இன்னும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா செக்ஷுவல் ஆர்கன்ஸை பாதிக்கப்பட்டு ரீப்ரொடக்டிவ் சிஸ்டமே பாதிக்கப்பட வச்சிருக்கு, குழந்தையின்மை வந்திருக்கு. இன்னும் சில பேருக்கு வயிறு சம்மந்தப்பட்ட நாள்பட்ட தொந்தரவுகள் இருக்குது. இன்னும் சில பேருக்கு பயங்கரமான வியர்வை, இப்படி ஒவ்வொருத்தருக்கு கண்ணு பார்வை போயிருக்கு. இப்படி ஒவ்வொருத்தர் உடம்புலையும் அவங்கவுங்க உடலுடைய தன்மைக்கு ஏற்ற மாதிரி அந்த தடுப்பூசியும் தடுப்பு மருந்துகளும் அவங்களுக்கான பாதிப்பை கொடுத்துருக்கு இல்லையா? இது மாதிரி தான் உடலில் வெளியேற கழிவுகள் வந்து எல்லாருக்குமே இதுதான் போகும், இப்படித்தான் ஆகும்னு சொல்ல முடியாது. ஒரு சில பேருக்கு இந்த மாதிரி இப்போ இளம்பிள்ளைவாதமா இதை பற்றி தானே பேசிகிட்டு இருக்கோம் இன்றைக்கி. ஒரு சில பேர் இந்த மாதிரி சளிக்கழிவுகளை வந்து அடக்கிறதுனால என்ன ஆகுனா இந்த மாதிரியான போலியோ அப்படிங்கிற இளம்பிள்ளைவாதம் அப்படிங்கிற ஒரு
ஒரு நோயை அதுவுமே வரத்துக்கு முன்னாடி என்னென்னா காய்ச்சல் கொடுத்துருக்கோம் சளி கொடுத்துருக்கோம், ஏதாவது ஒரு உடம்புல மாறுபாடு வரும். அந்த மாறுபாடையும் டாக்டர்கிட்ட போய் ரசாயன மருந்துகள் கொடுத்து அந்த காய்ச்சலை கண்ட்ரோல் பண்ணுறதும், இல்லை கழிவு வெளியேற்றத்தை தடை செஞ்சாங்க அப்படின்னா என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த பிரச்சனையாக அவங்களுக்கு அந்த இளம்பிள்ளை வாதம் வருது. காலை செயலிழக்க வைக்கிற அளவுக்கு இங்கே கழிவுகள் தேங்கி இருக்குது. கழிவுகளை வெளியேற்ற உடல் பல விதங்களில் முயற்சி செஞ்சும் திரும்பவும் கொடுத்த ரசாயன மருந்துகளுடைய வீரியம் எதிர்ப்பு சக்தியை குலைச்சிட்டு, பராமரிப்பு சக்தியை குலைச்சிட்டு இனி வேறு வழி இல்லாமல் தான் அந்த மாதிரி ஆயிருக்கு. அப்போ இது ஓவர் நைட்டில் வந்தது கிடையாது. இப்போ வந்து கிருமியில் வந்தது இல்லை. அலோபதி சொல்கிற மாதிரி வைரஸ் கிருமி இப்போவே காலெல்லாம் முடக்காது. பல வருடங்களுக்கு முன்னாடியே இதற்கான இதற்கான ஒவ்வொரு என்ன சொல்கிறது தவறான லைஃப் ஸ்டைலை செஞ்சுட்டே வந்ததுக்கான விளைவு தான் இது. சரி, இதெல்லாம் ரீசன். இப்போ இதை குணப்படுத்த முடியுமா அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட்டில் அப்படிங்கிறது தான் இப்போ நமக்கு ஒரு முக்கியமான கொஸ்டினாக இருக்குது இல்லையா? ஏதாவது உடம்புடைய தன்மை எப்படி அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? 7 வயசுக்குள்ள பிறவி கோளாறுகள் சிசுவுடைய கருவறையிலேருந்து வெளியேறும்போது மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் சொல்கிறாங்க இல்லையா? ஒரு சில தொந்தரவோட பிறக்கிறது எல்லா விதமான அது எந்த பிறவி கோளாறாக இருந்தாலும் ரசாயன மருந்துகளோட இன்டர்ஃபியரன்ஸ் இல்லை அப்படின்னா 7 வயசுக்குள்ள உடல் சரிப்படுத்துறதுக்கான அத்தனை முயற்சி செய்யும், சரிப்படுத்தவும் செய்யும். அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் கொடுத்தா இன்னும் வேகமாகவே அந்த பிரச்சனையை சரிப்படுத்திடும். ஆனால் ரசாயன மருந்துகளும் இல்லை நம்மளுடைய தவறான வாழ்வியல் முறைகள், அதை பால் அதிகமாக கொடுக்குறது, குழந்தைங்களுக்கு பால் கொடுத்து அவங்களுடைய செரிமான சக்தியை மோசமாக்குறதும், பசிக்கவே விடாத அளவுக்கு எப்போ பார்த்தாலும் சாப்பிட கொடுத்து அந்த குழந்தைகள் நல்லா ஆரோக்கியமாக இருக்கணும்னு சொல்லி சாப்பிட பிடிக்காத குழந்தை கம்பல் பண்ணி ஊட்டி வயிறை கெடுக்கிறதும், இல்லை வேறு இரவு நேரங்களில் குழந்தைங்களை வந்து தூக்க பழக்காமல் சின்ன வயசுலேருந்தே இரவு 8-9 மணி ஆயிடுச்சுன்னா தூங்கணும் அப்படின்ற பழக்கத்தை கொடுக்காம குழந்தைங்களை வந்து அந்த பழக்கத்துக்கே வராமல் விட்டு அந்த குழந்தைங்க 12 மணி 1 மணி வரைக்கும் முடிச்சுட்டு இருக்க மாதிரியான தவறான லைஃப் ஸ்டைல் இது செய்கிறதும், இன்னொரு பக்கம் உடம்பு சில தொந்தரவுகள் காய்ச்சல் இருமல் சளி வரும்பொழுது அதற்கான ரசாயனங்கள் மருந்துகள் தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்கிறது, இந்த மாதிரியாக செய்யும் பொழுது என்ன ஆகுதுன்னா அந்த கருவறையிலேருந்து வர டிஃபெக்ட் சரியாகாமையே போகுது. இதில் டிஸ்டர்ப் ஆகுது. இதையும் தாண்டி இந்த மாதிரி இளம்பிள்ளவாதம் வருது அப்படின்னா அதை குணப்படுத்த முடியுமானா 100% குணப்படுத்த முடியுன்றது 7 வயசுக்குள்ளே நிச்சயமாக 100% குணப்படுத்தலாம். எப்போ ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருந்தா அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் எடுத்தா. ஆனால் அதை 5 விளையாதது 50 விளையாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த பழமொழிக்கு ஏற்ற மாதிரி தான் ஒரு கட்டம் வரைக்கும் அந்த 5 விளையாதுன்றது என்னதுன்னா ஒரு கட்டம் வரைக்கும் அந்த உடம்புல செய்ய முடியும். ஒரு கட்டத்துக்கு மேலே அது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரசாயன மருந்துகளுடைய வீரியம் உடம்போடைய எதிர்ப்பு சக்தியை விட ரசாயன மருந்துகளோட வீரியம் அதிகமாகி அதோடைய நிர்மூலமாக்கும் பொழுது ட்ரீட்மெண்ட்டோடைய 100% ரிசல்ட் கிடைக்காது. ஆனால் மேக்ஸிமம் சரியாகும்.